எதிர்க்கட்சிகளின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை கொரட்டூரில் முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதியின் மகன் பரிதி இளம்சுருதி திருமணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வைத்தார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பரிதி இளம்வழுதி தன் உயிர் நண்பர் என்றும் தன் மீது அதிக பாசம் கொண்டவர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்ததாகவும் அவரது பேனா எப்போதெல்லாம் தலைகுனிந்ததோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு தலைமை நிமிர்ந்ததாகவும் குறிப்பிட்டார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மக்களவையில் திமுக எம்பிக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிப்பதில்லை என்றும் குறை கூறினார். பிரதமர் எதுக்கும் பதில் சொல்ல முடியாத நிலையில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார்களா? சேவை சமுதாய திட்டத்தை பற்றி விளக்கமாக பேசி அது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார், பதில் இல்லை. திமுக எம்பி திருச்சி சிவா மாநிலங்களவையில் பேசிய உப்மா கதை போல்தான் இன்றைக்கு மத்தியில் ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய முதலமைச்சர் வரும் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கு விடியல் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆட்சிக்கு எப்படி 2021 தமிழ்நாட்டில் ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களோ அதே மாதிரி 2024 இந்தியாவுக்கு விடியலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள்.